நேர்களுக்கு வணக்கம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் கல்வித்துறையில் நல்லதொரு நிலையில் இருந்து மாணவர்களுக்கு சேவையாற்றிய, தொடர்ந்தும் அதாவது 80 வயதுகளை கடந்தாலும் மாணவர்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு தொடர்ந்தும் சேவையாற்றி கொண்டிருக்கின்ற முருகேசு விஸ்வநாதன் என்கின்ற மனிதரைத்தான் நாங்கள் இன்று நாளில் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். துறைக்கு அப்பால் எவ்வாறான விடயங்களை அவர் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார் என்பதை நாங்கள் அவர் மூலமாகவே பார்க்க போகின்றோம். சரி, உங்களை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன், அதாவது மாணவர்கள் மத்தியில் நீங்கள் கணிதத்துறையில் நல்லதொரு நிலையில் இருந்து மாணவர்களுக்கு சேவையாற்றி பல மாணவர்களை கணிதத்துறையில் நீங்கள் நல்லதொரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறது என்றால் அது உண்மையில் ஒரு துறை சார்ந்த விடயமாக போகும். நாங்கள் துறைக்கு அப்பால் இந்த விடயங்களை பார்க்கலாம். முதலில் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், எனது பெயர் முருகேசு விஸ்வநாதன். நான் கல்வித்துறையில் சேவையாற்றி தற்பொழுது இளைப்பாறி இருக்கின்றேன். எனது 80 வயதை பூர்த்தி செய்து 81வது வயதை 16/11/2020 பூர்த்தி செய்திருக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாட இருக்கின்றேன். அதற்கிடையில் முதலில் டான் டிவி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எனது போட்டியை ஆரம்பிக்கின்றேன். சரி, 80 வருடங்கள் கடந்து நீங்கள் 81வது வயதில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்று வரை மாணவர்களுக்கான சேவையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அது மட்டுமில்லாது நீங்கள் சமூகத்துறை, விளையாட்டுத்துறையில் கூட பல்வேறு சேவைகளை நீங்கள் தொடர்ந்தும் சேவையை கொண்டு வருகின்றீர்கள். ஆனால் நான் அறிந்த மட்டில் நான் நினைக்கின்றேன், நீங்கள் ஒரு சிறந்த அறிவிப்பாளராக கூட நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய அதை பற்றி நாங்கள் சொல்லுங்கள். இந்த அறிவிப்பாளராக வர வேண்டிய சந்தர்ப்பம் என்னென்று உங்களுக்கு கிடைத்தது? ஏன் இந்த அறிவிப்பு துறையில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது? நாங்கள் எங்கள் கிராமத்தில், நான் என் கிராமத்தை பற்றி சொல்லவில்லை. நான் அரியாலையை பிறப்பிடமாக கொண்டு, அரியாலையை வசிப்பிடமாக கொண்டு வாழ்கிறேன். எங்கள் கிராமத்தில் பல ஜனசமூக நிலையங்கள் இருக்கின்றன. அங்கே கலை போட்டி, விளையாட்டு போட்டி, பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அதுக்கு எங்களை அறிவிப்பாளர்களை வரவேற்பார்கள். அப்பொழுது நாங்கள் போய் எங்கள் பங்களிப்பை சிரமமாக செய்வோம். அப்படி கூட்டத்தில் சிரமமாக செய்தவுடன் அடுத்த இன்னொரு ஜனசமூக நிலையம். இப்பொழுது எங்கள் ஊர் தான் எங்களை இந்த அறிவிப்பாளர் நிகழ்ச்சிக்கு உந்தப்படுத்தியது. அதை தொடர்ந்து பாடசாலை விளையாட்டு போட்டி நிகழ்ச்சிகளும் நாங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து சுரோல் பண்ணி, எனது நண்பர் அடிக்கடி கூறுவார், ஒரு விளையாட்டு போட்டி தரமாக நடக்க வேண்டும் என்றால் அறிவிப்பாளர் கையிலே தான் இருக்கின்றது. அறிவிப்பாளர் மைதானத்தை தொய்ய விட்டாராக இருந்தால் ரசிகர்களுக்கு அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அதுக்காக அறிவிப்பாளர் கையிலே இந்த நிகழ்ச்சி போட்டியை கொடுத்துவிட்டு அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார். அறிவிப்பாளர்கள் மைதானத்தை பார்த்து போட்டியாளர் என்ன செய்கிறார்கள், நடுவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவதானித்து தான் அந்த தன்னுடைய அறிவித்தலை விட வேண்டும். அப்படி இல்லாமல் எழுமாற்றாக கண்ட மாதிரி அவர்கள் செய்ததாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியை வடிவாக நடத்த முடியாது. இரண்டாவதாக, அந்த ஆர்கனைசர், நிர்வாக செயலாளருடைய கட்டளைக்கு அவர் பணிய வேண்டும். தனிச்சப்படி அறிவிப்போடு செய்ய முடியாது. மற்றது அடுத்ததாக, இப்பொழுது விளையாட்டு போட்டியை பற்றி நீங்கள் கேட்டபடினாலே நான் அதை சொல்லிவிட்டேன். அடுத்ததாக சரி, இப்போ நீங்கள் சொல்லியிருங்க, அதாவது ஒரு விளையாட்டு போட்டி சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அறிவிப்பாளரினுடைய கைகளில்தான் இருக்கின்றது என்று. ஆனால் முதல் நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை, விளையாட்டு நிகழ்ச்சியை நீங்கள் அறிவிப்பு செய்கின்ற பொழுது எவ்வாறான விடயங்கள் உங்களுக்கு சவாலாக இருந்தது? நீங்கள் உங்களுடைய முதல் அறிவிப்பிலேயே அந்த நிகழ்ச்சியை திறம்பட செய்திருக்கின்றீர்கள், அல்லது அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது தொய்வுகள் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுடைய அறிவிப்பை மென்மேலும் விருத்தி செய்திருக்கின்றீர்களா? முதல் நீங்கள் அறிவிக்கின்ற பொழுது உங்களுக்கு சவாலான இருந்த விடயம் என்ன? நாங்கள் ஆரம்ப நிகழ்ச்சியை முதல் தரமாக செய்து கொள்வோம். பிறகு செயலாளர் தனது செயல்களை தருவார். அதற்கு பிறகு அவர் அதில் தலையிட்டாங்கன்னா நாங்கள் அதன்படி செய்ய மாட்டோம். நாங்கள் செயல் தந்தால் அந்த செயல்படி தான் செய்வோம். மத்தியர்கள், நடுவர்கள் அது எல்லாத்தையும் தீர்மானிப்பது செயலாளர் தான். அதன்படி தான் நாங்கள் செய்து கொண்டு போகும்படி நாங்கள் எங்கள் விஷயம் செய்ய முடியாது. சரி, உங்கள்கிட்ட அறிவிப்பு துறை தொடர்பாக நீங்கள் கதைச்சிருக்கின்றீங்க. ஆனால் உங்களுக்கு சமூகத்தில் சமூக சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணப்பாடு உங்களுடைய அந்த 80 வருட வாழ்க்கையில் எத்தனையாவது வயதில் வந்தது? நாங்கள் 16-17 வயதிலே சமூக தொண்டு செய்வதற்காக உந்தப்பட்டோம். என்னுடைய
மூதாதையர்கள் அதற்கு வழிகாட்டினார்கள். பல்நோக்கு கூட்டுறவு சங்கம், ஜனசமூக நிலையம், கிராம விருத்தி சங்கம் போன்ற இடங்களிலே நாங்கள் முக்கிய பதவிகளை வைத்து இந்த சேவையை செய்தோம். மக்களுக்கு சேவையை செய்வது ஒரு ஆத்ம திருப்தி. அதால் ஒரு குறைகள் வரத்தான் செய்யும். அதையும் பயன்படுத்தாமல் நாங்கள் சேவை செய்து கொண்டு இருக்கோம். இப்பொழுது நாங்கள் பல துறையிலே சேவை செய்து கொண்டு இருக்கின்றோம். சரி, நீங்கள் சொல்லியிருக்கீங்க என்னடா உங்களுடைய இந்த மூதாதையர்கள் அவர்களுடைய உந்துதலால் சமூக சேவைக்கு நீங்கள், ஆனால் அந்த 16 வயதில் மேல் வந்து நான் நினைக்கின்றேன் அந்த விவரம் அறிகின்ற வயது 16 வயது ஆரம்பத்திலிருந்து நீங்கள் இந்த சமூக சேவை, ஆனால் அவ்வாறு உங்களுடைய அந்த மூதாதையர்கள் இந்த அல்லது உங்களுடைய முன்னோர்கள் சமூகத்தில் உங்களை இணைத்திருக்கவில்லை என்றால் நீங்கள் வளர்ந்ததன் பின்னர் சமூக சேவையில் ஈடுபடுகின்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தால் அல்லது அவர்களுடைய உந்துதலால் தான் நீங்கள் சமூக சேவையில் ஈடுபட்டு உங்களை வளர்த்து கொண்டீர்களா? நான் முதல் ஆரம்பத்திலே அவர்கள் தான் எனக்கு வழிகாட்டி விட்டவர்கள். பிறகு நாங்கள் எங்களுடைய வெட்டுத்தனத்தாலே சில நிகழ்ச்சிகளை நாங்கள் தனியாக செய்யக்கூடிய இருந்தது. பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திலே கூடுதலாக நான் 18 வயதிலே செயலாளராக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை வச்சு நான் வேறு வேறு சேவைகளையும் செய்தேன். சமூக சேவை என்பது அது ஒரு மனதிலிருந்து வர வேணும். அது ஒரு ஆள் சொல்லியே செய்கிறதில்லை. அந்த சமூக சேவை நாங்கள் செய்த பொழுது 100% நாங்கள் அதை வெற்றி அடைய செய்தோம் என்றால் அதை போட சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. அதுதான் ஆத்ம திருப்தின்னு சொல்கிறது. அது தோத்தாலும் பரவாயில்லை, வெற்றி அடைஞ்சால் அது ஒரு வெற்றி தான். அப்போ அப்படியான சமூக தொண்டுகளிலே நாங்கள் கூடுதலாக ஈடுபட்டு பல ஆத்ம திருப்திகளை பெற்றுக்கொண்டோம். சரி, நீங்கள் சமூக சேவை செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன விடயம் சவாலாக இருந்திருக்கு? சில ஏனென்றால் எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்காங்க. சில சேவைகளை செய்கின்ற பொழுது சில இடையூறுகள் வரலாம், சில தடங்கல்கள் வரலாம். அப்படி நீங்கள் சமூக சேவை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சவாலான விடயம் அல்லது தடங்கலான இடையூறான விடயம் என்ன வந்திருக்கு? இடையூறுகள் கணக்கு வந்தாலும் நாங்கள் அதை அணுகின்ற முறை சமாதான முறையில் தான் அதை அணுகிறோம். சமாதான முறையில் அணுகி நாங்கள் அவர்களோடு கதைத்து பேசி அதை வெற்றி அடைய செய்யலாம். அப்படி பல நிகழ்ச்சிகளை நான் வெற்றி அடைய செய்யலாம். அது அந்த போட்டி நடைபெறதுக்கு முதல் நாள் தான் அந்த பிரச்சனை வரும். அதுகளை நாங்கள் சுகமாக ஆற பிரச்சனைப்படுகிறேன் அவையை கதைத்து தான் நாங்கள் சுகமாக தீர்த்து தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். அது எனக்கு பல இடத்துல வெற்றி கிடைச்சிருக்கோம். அமைதியான முறையிலே சமாதான முறையில் தான் அந்த பிரச்சனைகளை அணுகணும். சரி, அப்போ நீங்கள் வந்து ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுங்க, அதாவது உங்களை வளர்த்தது என்றால் அந்த விளைவு நீங்கள் சமூகத்தில் பற்றா இருக்கிறதுக்கு அல்லது நீங்கள் இந்த அறிவிப்பு துறையை உங்களுக்குள்ளே நீங்கள் வளர்த்து கொள்வதற்கு உங்களுடைய அரியாலை ஊர் மண் உங்களை வந்து வளப்படுத்தி. சரி, இந்த அரியாலை மண்ணில் பிறந்தது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க? அது நான் ஒரு பெருமையாக தான் சொல்லுவேன். அரியாலை மண் பல கல்வித்துறை, விளையாட்டுத்துறை, கலைத்துறை எல்லாவற்றிலும் சிறந்த இடம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் பிறந்தது ஒரு பெரிய ஒரு பாக்கியம்தான். அதை வைத்து தான் நாங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய இருந்தது. எங்கள் கிராமத்துக்கு வேறு இடங்களில் வரக்கூடியவர்கள் பல வளர்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் அடிக்கடி போவார்கள். நாங்கள் இங்கே வீட்டு வாடகை எடுத்து வந்தபடியாக தான் இன்றைக்கு எங்களோட பள்ளிகள் கல்வியிலையும் விளையாட்டிலையும் கலையிலையும் திறந்து இருக்கிறார்கள் என்பதை அடிக்கடி சொல்வார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, ஆனால் நீங்கள் பிறந்த இடம் அரியாலை, நீங்கள் திருமணம் முடித்த இடமும் வந்து அரியாலை. ஆனால் நீங்கள் அரியாலையை விட வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு நீங்கள் திருமணம் முடித்து சென்றிருந்தால் நீங்கள் இவ்வாறு வளர்ந்திருக்கலாம் என்று நினைத்திருக்கிறீர்களா? இல்லை, நான் அப்படி நினைக்கல. நாங்கள் முதல்ல ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் ஊரில் தான் கல்யாணம் செய்யணும் என்று இருந்தால் அதிலேயே திருமணம் செய்தபடியாக தான் நாங்கள் வளர்ச்சியும் வந்தோம். சரி, உங்களுடைய இந்த 80 வருட வாழ்க்கையில் உங்களுடைய இந்த பாடசாலை வாழ்க்கை அது தொடர்பாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி நான் நினைக்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து ஆரம்பத்தில் வறுமையில் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் படித்து நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தந்தையார் நான் நினைக்கின்றேன் ஒரு ரயில்வே வேலை செய்தவர். ஆனால் அந்த உங்களுடைய தந்தையார் நான் நினைக்கின்றேன் நீங்கள் 6 சகோதரங்கள். அந்த உங்களுடைய தந்தையார், அம்மா, அப்பா, உங்களுடைய சகோதர சகோதரிகளோடு நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை தொடர்பாக நாங்கள் சில விடயங்களை பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு வறுமை நிலையிலே தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது எங்களுடைய வருமானம் குறைந்த எங்களுடைய அப்பா அவர்கள் பிள்ளைகளை கல்வியை தான் நோக்கமாக கொண்டு நச்சரமான பாடசாலைகள், அறிவோன் கல்லூரி போன்ற பள்ளிக்கூடத்தில் சேர்த்து எங்களை கல்வி கற்க செய்தார். அதே நேரத்திலே எனக்கு மூத்த அக்காமார் தான் இருந்தார். இப்போ அவர்களை திருமணம் செய்து கொடுப்பதிலே எங்களுக்கு ஒரு சரியான சங்கடங்களாக இருந்தது. அதே இடத்துல அப்பா மறந்து விட்டார். அந்த பொறுப்பு முழுவதும் எனது 20 வயதிலே எனக்கு அந்த பொறுப்பு எடுத்து விட்டது. அப்போ நான் என்னுடைய அந்த இளம் வயதிலே நான் மற்ற இளைஞரோடு சேர்ந்து திரிந்து சந்தோஷமாக இருக்க முடியாத சூழல் எங்கள் குடும்பத்தில் அமைந்து விட்டது.
அப்போ பொறுப்பு எனக்கு கூடியது. அப்போ ஒவ்வொரு அக்கா மாரையும் திருமணம் செய்து கொடுப்பதிலே பல சவால்களை நாங்கள் எதிர்நோக்கிறோம். சீதன பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கல பிரச்சனைகள் இருந்தானே, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிறதுலே இந்த கொஞ்சம் குழு 100க்கு 100 அதிலே நான் ஈடுபட்ட வெற்றியும் அடைந்து விட்டேன். அவர்கள் எல்லோரையும் 4 பேரையும் திருமணம் செய்து கொடுத்த பின் தான் என் திருமணத்தை பற்றி நான் யோசித்தேன். எனது அயலில் உள்ள சொந்தக்கார வழியை தான் நான் திருமணம் செய்தேன். திருமணம் செய்த நாள் தொடங்கி நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கின்றோம். சரி, உங்கள்கிட்ட அந்த வாழ்க்கையில் உண்மையில் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதாவது உங்களுடைய தந்தையார் முன்னதாகவே இறந்த காலம் சென்ற காரணத்தால் வந்து உங்களுக்கு வந்து பெரிய பொறுப்பு. அதாவது நான் நினைக்கிறேன் நீங்கள் 5வது பிள்ளையாக பிறந்தால் 5வது பிள்ளையாக நீங்கள் பிறந்திருந்தாலும் தலைப்பிள்ளை, அதாவது ஆண்களுக்கான தலைப்பிள்ளை என்ற வரைய உங்களுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லியிருங்க, உங்களோட நண்பர்கள் போல அந்த இளம் வயசுல உங்களால் வந்து சந்தோஷமாக இருக்கல ஒரு. அப்போ நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், நீங்கள் இவ்வாறு உங்களுடைய குடும்ப சுமையை சுமந்து செயற்படுகின்ற போது உங்களுடைய நண்பர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்கும் மனநிலையை? அப்படி என் நண்பர்களுடன் திருந்தி அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று அறியக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு வராது. ஏனென்றால் நான் வீட்டு சுமையை சுமந்து கொண்டிருக்கிறபடியால் வேலைக்கு போகிறது வாரது வீட்டோட வைக்கிறதால எனக்கு அது ஃபீல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சரி, வந்து நீங்கள் உங்களோட சகோதரங்களோட இந்த சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கை, அதாவது சில விட்டு கொடுப்புகள், சில சண்டைகள், சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் வந்திருக்கும், அது ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கு? அந்த வாழ்க்கை என்ன? அந்த வாழ்க்கை என்னென்னால் நான் 4 பிள்ளைக்கு பிறகு அந்த அப்புறத்தை செல்ல பிள்ளையாக தான் நான் இருக்கிற சூழல் வந்தபடி தான் அங்கே சஞ்சரவு சண்டைகள் வரக்கூடிய எல்லாரும் உங்களுக்கு விட்டு தருவேன், எல்லாம் விட்டு தருவேன். அது மாதிரி நான் பொறுப்பாக சில விஷயங்களை எங்கே செய்து கொண்டு போகிறாங்க. ஒரு பிள்ளையான வழியில் தம்பி போகவில்லை என்றால் அவர்கள் அந்த பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு இல்லை சந்தர்ப்பம். சரி, வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து உங்களோட பாசம் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் முதல் 4 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளாக இருக்கிற அவர்களும் உங்களுக்கு ஒரு அம்மா ஸ்தானத்துக்கு சரி அம்மா ஸ்தானத்துக்கு இருந்தார்கள். அதை சொல்ல நான் தான் பாய்க்கணும், நீங்கள் பாய்ச்சிட்டு சரி ஒரு வேலை. இப்போ அடுத்து நாங்கள் எங்களுடைய திருமணம் செய்த பின் நாங்கள் எங்களுக்கு நியமனம் வெளி மாவட்டத்து என்னுடைய நாவலப்பட்டிக்கு தான் கிடைத்தது. அப்பொழுது என்னுடைய நோக்கம் முழுவதும் ஒரு ஆள் மனைவியை விட்டு கணவன் போகிற இடத்துக்கு மாறி போகிறது எனக்கு அளவு விருப்பமில்லை. ஆகவே நான் மனைவியின் தாயாரையும் அழைத்து கொண்டு நான் நாவலப்பட்டியில் போய் ஒரு வீடு வாடகை எடுத்து என்னுடைய கல்வி தொடர்ச்சியை செய்தேன். அங்கே மலைநாட்டிலே மாணவர்களோடு பழகிறது நல்ல சந்தோஷம். அவர்கள் எங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் செலுத்துவார்கள், கீழ்ப்பணிவார்கள். அவர்களுக்கு கல்வி ஊட்டுவது வரை சந்தோஷமாக இருக்கும். மேலதிகமாக பாடப்பட்ட மேலதிகமான நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு கல்வியை போட்டி ஒரு கண்டி நாவலப்படி கதிரேசன் கல்லூரியில் ஒரு நிலையான இடத்தை நாங்கள் கணித பாடத்தில் எடுக்கக்கூடியதாக இருந்தது. கணிதம் கற்பிக்க ஆசிரியர் இல்லாத நிலையிலே தான் நாங்கள் அங்கே நியமனம் பெற்று போனோம். அவர்களுக்கு அது ஒரு சந்தர்ப்பமாக விட்டது. அதை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதில் தொடர்ந்து நான் கணிதத்துறையில் வளர்ச்சி அடைந்து வந்தேன். சரி, வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது அந்த மலைநாட்டு பிள்ளைகள் அவர்களினுடைய கல்வியில் இருக்கின்ற ஆர்வம். ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை நீங்கள் குறிப்பிடவில்லை, அதாவது நீங்கள் இந்த திருமணம் ஆனதன் பின்னர் தான் நீங்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றீர்கள். ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் உங்களுடைய சேவை எப்படி இருந்தது, உங்களுடைய பணி எப்படி இருந்தது? திருமணம் முடிக்க முதல் கல்வி சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு இல்லை. முதல் நியமனம் அந்த ஸ்கூல் தான், கேண்டி நவரப்படி தான் முதல் நியமனம். ஆகவே அப்போ அங்கே தான் முதல் நாங்கள் எங்களுடைய சேவையை ஆரம்பிக்கிறோம். என்னபடியாக தான் அதை பற்றி நான் சொன்னேன். சரி, அந்த உங்கள்கிட்ட சர்வீஸ் கிடைப்பதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சொல்லியிருங்க, அதாவது 4 சகோதரிகளையும் வந்து நீங்கள் தான் குடும்ப பொறுப்பாக இருந்து திருமணம் முடித்து அப்பொழுது நீங்கள் ஏதாவது பணி செய்தீர்களா? உங்களுடைய வருமானம் என்ன மாதிரி கிடைச்சு? அப்பொழுது நான் எனக்கு ஒரு கல்வி கந்தூரில் ஒரு லீடர் வேலை கிடைத்ததற்கு முதல் அந்த லீடர் வேலையிலே மாதிரி சம்பளத்தை கொண்டு தான் நாங்கள் நடைபெற்று இதை போகக்கூடிய இருந்தது. அவர் மற்றது அப்போ அந்த பென்ஷன் இருந்தானே, பென்ஷன் அம்மா கிடைத்தது, அதை மிச்ச சமாளி கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அது செய்யக்கூடியது. நாங்கள் வீட்டிலே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை செய்ய வேண்டியிருந்தது. சரி, நீங்கள் உங்களுக்கு பிறகு நான் நினைக்கிற ஒரு தம்பி இருக்கிறார், அவர் உங்களுக்கு ஒத்தாசையாக இருந்தார், அவர் உங்களுடைய குடும்ப சுமையை அவரும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அந்த விடயம்
அவர்கள் குடும்பத்தை பொறுப்பேற்ற இல்லை என்றாலும் அவர் வெளி மாநிலத்தில் கூடுதலாக குழம்பில் பேசுகிறது அப்படின்னாலே நான் தான் எல்லாத்தையும் இங்கே இருந்து டீல் பண்ண வேண்டி வந்தது. அவர் ஒற்றுமையாக தான் நாங்கள் எல்லாரும் செய்தாங்க. இன்னொரு கடைசியும் என்னோட தம்பி இருக்கிறார், தம்பி இருக்கிறார். சரி, நீங்கள் உங்களுடைய இந்த 80 வருட வாழ்க்கையில் உங்களுடைய 6 சகோதரங்களோட வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீங்கள் இப்போதான் நினைத்து பார்த்துருக்கின்றீர்களா? நினைத்து பார்க்கறது தான். ஆனால் அதுக்காக அவர்கள் இறந்து விட்டார்கள். இருந்த பிறகு நான் அதில் அதை வச்சு கவலைப்படுறது இல்லை. ஏனென்றால் இருந்த பிறகு ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறார்கள். எல்லாம் படித்து கேம்பஸுக்கு போய் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தபடியாக நான் எனக்கு அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏனென்றால் என்னுடைய செயல்பாடால் அவர்கள் மாதிரி பண்ணி கொடுத்து அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்க தாய்மாமன் தானே. நான் தாய்மாமனுக்கு ஒரு சந்தோஷ சிறப்பு தானே, அந்த பெருப்பாவும் இருக்குதான். அப்போ மாமாமாண்டு எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. தொடர்ந்து நாங்கள் சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு திரைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். சிறிய இடைவெளியை தொடர்ந்து துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் நாங்கள் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் முருகேசு விஸ்வநாதன் என்கிற மனிதரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, உங்களுடைய அந்த நாவலப்பட்டியில் நீங்கள் வாழ்ந்த போது என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு சவாலாக இருந்தது? ஏனென்றால் நீங்கள் ஒரு இடத்தை விட்டு நீங்கள் வேறு இடத்துக்கு செல்கின்றீர்கள். என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு சவாலாக? எங்களுக்கு நாங்கள் அங்கே முதல் இடம் மாதிரி போகும்பொழுது அங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்தார்கள். வீடு ஒழுங்குபடுத்தி தந்து எங்களுக்கு சகல வசதிகளையும் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எங்களுக்கு தேவை கட்டாயம் தேவையாக இருந்தது. ஆகவே அவர்கள் அந்த செய்யும்பொழுது நாங்கள் அதுக்கு நன்றியாக எங்களுடைய சேவையை திறம்பட ஆற்றி வந்தோம். அதை இப்பொழுதும் அந்த மாணவர்கள் மறக்காமல் அங்கிருந்து யாழ்ப்பாணம் வர ஒவ்வொரு மாணவர்களும் இங்கே வந்து என்னை கண்டுபிடித்து தான் போகிறார்கள், நன்றி சொல்லி போட்டு தான் போகிறார்கள். அதுகளெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மன சந்தோஷம். ஒரு மாணவன் அதே நேரத்தில் இன்னொன்று இந்த இடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். எவ்வளவு வயது போய் எவ்வளோ திருமணம் செய்து பெரிய இறந்தாரியாக வந்தாலும் அவர் வந்த உடனே முதல் காலில் விழுந்து கும்பிட்டு தான் அடுத்த கதை கேட்டார். அப்போ நீங்கள் தம்பி பெரிய பள்ளியெல்லாம் வந்துட்டீர்கள், திருமணம் உங்களை பள்ளியெல்லாம் முடிந்த பிறகு நாங்கள் ஆசிரியரிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அதுதான் எங்களோட தேவை. முதல் காலில் விழுந்து தான் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வருவேன். ஆம்பளை பிள்ளைனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி. இப்பொழுதும் என்னிடம் வந்து ரசிச்சுட்டு தான் போகிறாரு. ஆனால் உண்மையில் அது வந்து ஒரு சந்தோஷமான எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. அவர்கள் கடைசி வரும்போது மறக்கலை. சரி, நீங்கள் இந்த விடயத்தை சொன்னபடியாக நான் உங்களிடம் ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நானும் கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் படிக்கின்ற பொழுது இருந்த ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருந்தது? தற்போது இருக்கின்ற ஆசிரியர் மாணவர் உறவு எவ்வாறு இருக்கின்றது? நீங்கள் இந்த கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. தற்பொழுது ஆசிரியர் மாணவர் உறவு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு கசப்பான விடயம். உறவுகள் துப்புரவாக துண்டிக்கப்பட்டு விட்டது. பாடசாலை இருக்கும் பொழுது என்ன மாறிவு தெரியவில்லை. பாடசாலை விட்ட பிறகு அவர்கள் ஆசிரியரை மதிப்பது விலகுறது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டிய கிடையாது. ஆனால் உங்களுடைய காலத்தில் வந்து ஆசிரியர் உங்களை தண்டித்தால் உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் போய் சொல்லுவீங்களா? அல்லது ஏனென்றால் அப்போது இருந்த ஆசிரியர் மாணவர் மேல் வந்து நான் பலருடன் கதைத்திருக்கின்ற இந்த துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், ஒரு ஆசிரியர் தங்களை தண்டித்தால் தாங்கள் வீட்டை வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவோம். ஏனென்றால் ஆசிரியர் ஏன் அடித்தார் என்று அம்மா ஒரு பக்கம் அடிவிடுவோம், அப்பா அடிவிடும், அக்கா இல்லாட்டி அண்ணா இருந்தால் அவையும் அடிப்பினம் என்ற பயத்துக்காண்டி தாங்கள் ஆசிரியர் தண்டிச்சால் அதை சொல்கிறீங்க இல்லையா? உங்களுடைய காலத்தில் அப்படி இருந்தால் இன்றைய காலத்தில் எப்படி இருக்கு அந்த விஷயத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் அந்த காலத்தில் நடந்தது. இந்த காலத்திலே நாங்கள் என்ன வந்தளவுக்கு போகவில்லை. மாணவனுக்கு அவன் விருப்பமில்லாமல் தண்டிக்கிற அளவுக்கு நாங்கள் இன்னும் போகலை. விருப்பமில்லை. இப்போ நானெல்லாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறேன். விருப்பமாக தண்டிப்போம். விருப்பமாக தண்டிக்கின்ற அன்பால் ஒன்று சொல்லி ஒரு அடி முகத்தை முறைச்சி வைத்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது அடிக்கிறது இல்லை. முந்தி தண்டனையை ஒழும்பி வாங்கு மேலே ஒழும்பி விட்டு தண்டிப்போம். இப்போ அப்படி நாங்கள் செய்கிறதில்லை. இப்போ அவளுக்கு தாய் தகப்பனும் அவர்களை அப்படித்தான் அன்பாகத்தான் தண்டிக்கிறார்கள். நாங்களும் அதே முறையை தான் அதை அவர்கள் மாணவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சிரிச்சு கொண்டு தான் போவார். பிறப்போக்கு அடி வாங்கி போட்டு சிரிச்சுட்டு தான் போவார். ஏன்னா சார் அடிச்சிருக்கார், விஷயத்தை தான் அடிச்சிருக்கார், எந்த நம்பிக்கை தான் அடிச்சிருக்கார் என்று சொல்லித்தான் அடிப்போம். மறுபடியும் அவர் ஃபீல் பண்ணி போட அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் இப்போ அடிக்கிறனால. ஆனால் அதுக்கு ஒரு முறை இருக்குது. டே வாடான்னு சொல்வதற்கும் வாதம் பிஞ்சுன்னு சொல்கிறேன் கனவித்தான் கிடையாது. அப்போ அது அவனுக்காவது பிடிக்காட்டி நாங்கள் பிடிக்கலைன்னா மற்ற நல்ல சந்தோஷம் சொல்லி அதை பாதிக்கிறோம்.
சரி, நீங்கள் மாணவராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட நீங்கள் ஏதாவது அடி பண்ணி இருக்கிறீர்கள்? பல முறை அடி வாங்கினேன். அது என்ன சந்தர்ப்பத்துக்காண்டி அதை வந்து நீங்கள் வீட்டை சொல்லி இருக்கிறீங்களா? இல்லை, வீட்டை சென்று பிறகு அடி வாங்கினா குழப்பம் செய்தால் ஆசிரியர் அடி. கிளாஸ் கண்ட்ரோலுக்கு அடிதான் செய்யணுமா அந்த காலத்தில், இல்லாட்டி கண்ட்ரோல் வச்சிருக்கல. ஒருவன் தாங்களே நினைச்சபடி காய்ச்சி தான் நாங்கள் படிப்பிக்கலாம் தானே. கிளாஸ் கண்ட்ரோலுக்கு தண்டனை தான் வேணும். ஆனால் இந்த தண்டனை நாங்கள் அன்பால் செய்கிறோம். நீங்கள் உங்களோட ஆசிரியர்கிட்ட என்ன சந்தர்ப்பத்துக்காண்டி அடி வேண்டி இருக்கின்றீங்க? உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் அந்த விடயங்களையும் சொல்லுங்கள். அப்பொழுது தண்டனை கல்வி மார்க்ஸ் குறைஞ்ச தண்டனை இல்லை, குளப்படிக்கு தான் நாங்கள் தண்டனை. இப்போ இன்றைக்கு நாங்கள் மார்க்ஸ் குறைஞ்ச பிள்ளைகளுக்கு அடிக்கிற குறைவு. அடிக்கிறேன்னு சொல்கிறது தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறது கல்வி மார்க்ஸ் குறைஞ்சன்னு சொல்லி. ஏன்னா அவன் திருப்பி அந்த மாணவன் நான் மார்க்ஸ் குறைஞ்ச காரணம் என்ன என்று எனக்கு தெரிஞ்சால் அவனுக்கு அடிக்க தேவையில்லை. அப்போ அவன் அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணல, திருப்பி பார்க்கலன்னா நினைக்கிறது. நீங்கள் சொல்லியிருக்க, அதாவது நீங்கள் உங்களுடைய அர்ப்பணித்து நீங்கள் இந்த ஆசிரியர் பணியை செய்ததால் வந்து இன்று வரை மாணவர்கள், அதாவது மலையகத்தில் உங்களிடம் படித்த மாணவர்கள் இன்று நல்ல நிலையில் இருந்தாலும் யாழ்ப்பாணம் வருகின்ற பொழுது உங்களை சந்தித்து விட்டு சந்திக்கிற மட்டுமல்ல காலில் விழுந்து கும்பிட்டு தான் போகிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆசிரியரை எவ்வாறு மதித்திருக்கின்றீர்கள்? அதாவது நான் கேட்குறேன், இப்போ தற்போது வரை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு படிப்பித்த ஆசிரியர்கள் ஆனால் நீங்கள் ஆசிரியர் பணி ஆரம்பித்ததன் பின்னர், நீங்கள் திருமணம் முடிந்ததன் பின்னர் உங்களுடைய இளமை காலத்தில் ஆசிரியருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு? அது சந்தோஷமான உறவாக தான் இருந்தது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுத்து கொண்டு தான் வரோம். இப்பொழுது அதிகமாக இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி இளமை பிறந்து இருக்கிற ஆசிரியர்களுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து தான் வரோம். சரி, உங்களுடைய இந்த இளமை காலத்தில் பாடசாலை வாழ்க்கைகள் நாங்கள் ஒரு கால் வரலாம். அந்த பாடசாலை வாழ்க்கையில் வந்து நீங்கள் எவ்வாறு உங்களுடைய செயற்பாடு இருந்தது? மறக்க முடியாது. ஏனென்றால் பாடசாலையில் பல நட்பு வட்டாரங்கள் இருக்கு. அந்த நட்பு வட்டாரங்கள் எவ்வாறு இருந்தால் இல்லை சக மாணவர்களுடன் நாங்கள் சகசமாக தான் பிள்ளைங்கன்னு பார்த்தா செய்தாங்க. அங்கே மாணவர் மத்தியில் அவள் அந்த காலத்தில் அவ்வளோ பிரச்சனை இல்லை. இப்பொழுது குழுவலாக இயங்குற மாதிரியான அப்போ இல்லை தானே. எல்லோரும் பாடசாலை மாணவர்களும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அங்கே பிரச்சனை போட்டிகள் ஒன்றும் நடக்கலை. சரி, இப்பொழுது சொல்லுங்கள். இப்போதைய தற்சமய நிலை கல்வி செயல்களை பற்றி கொஞ்சம் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். நான் இழப்பாரிய பின்பும் நான் இந்த கணித பாடையை மாணவர்களுக்கு கற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. அந்த ஆசையை பூர்த்தி செய்வதற்காக அயலில் உள்ள மாணவர்கள் எல்லாரையும் அழைத்து நான் இங்கே இப்பொழுது நான் இந்த கொரோனா காலத்தில் இப்பொழுது இங்கே பாடியிருக்கிறோம். அதுக்கு முதல் அந்த சேவை நான் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தேன். ஒரு மாணவன் என்னிடம் படிக்க வந்தால் அந்த 2 நாள் அவன் விடாவிட்டு அவன் வீட்டு நாள் போய்த்தான் அவரை கூட்டிக்கணும் வர என்ன காரணம் என்ன அறிஞ்சு அதே கம்ப்ளைண்ட் மாதிரி தாயதப்பனை கூப்பிட்டு தான் அவன். அப்போ தாயதப்பன் இப்பொழுது சொல்கிறார்கள் நீ போவாடி மாசுபட்டு இருக்கிறார்கள். 2வது பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் எங்களுக்கு அடித்த மாதிரி இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் அடிக்கிறீர்கள். ஏனென்றால் அவைட்ட பிள்ளைகள்லாம் இப்போ படிக்குது. என்னட்ட படித்த பிள்ளைகள்லாம் இப்பொழுது என்னட்ட படிக்கிறபடியாக அதை சொல்லுவேன். எங்களுக்கு நீங்கள் அடித்த மாதிரி எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் தண்டனை வழங்குவதில்லை. அப்போ நான் திருப்பி கேட்குறேன், நீங்கள் உங்களோட தண்டனை வாங்குற மாதிரி நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? இல்லை. அப்போ மாறிட்டு நிலைமை என்ன? அப்போ நிலைமை மாற நாங்களும் அதுக்கு என்ன மாதிரி தான் மாறிக்கொண்டு போகணும். இப்பொழுது முந்தைய எங்களோட பெற்றோர் எங்களை தண்டிச்ச மாதிரி அவர்கள் தங்களை பிள்ளைகளும் பார்த்தா நிற்கிறேன். பல வீட்டில் அம்மா மாட்டுக்கான ஆயுதங்கள் இருக்கு. என்ன தும்புதாடி என்ன கட்டை அப்படின்ற ஆயுதங்களாக தான் இருக்கிறதா பிள்ளைகளும் முந்தைய கணக்குத்தானே. அப்போ அவங்க கொண்டோலில் வச்சிருக்கலாடி இப்படித்தான் தண்டனை கொடுத்தாரு. அதே பிள்ளைகளுக்கு அந்த கதையில சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு தாதப்பன் என்னென்ன தண்டனை முந்தி கொடுத்து இப்போ என்ன தண்டை. இப்போ பிள்ளைகளுக்கு என்ன வேலை முந்தி பிள்ளைகளுக்கு கன வீட்டில் கனவே இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு வேலை உண்டவே இல்லை. ஒரு வேலையும் கொடுக்குறேன். என்னோட காரணமும் பிள்ளைகள் 1-2 பிள்ளைகள் தானே. அப்போ வேலையில் அவ்வளோ பேர் அதுன்னு அதுக்காக அந்த தண்டனைகள் குறைஞ்ச பள்ளிக்கூடங்களையும் தண்டனை குறைச்சி. சார், நீங்களும் கொண்ட அம்மா அப்பாட்ட நான் நினைக்கிறேன், நீங்கள் இந்த கதைத்தை விடியத்தை பார்க்கின்ற போது நான் நினைக்கிறேன் நீங்களும் கொண்ட அம்மா அப்பாட்ட வந்து நல்லா அடி வேண்டியிருப்பீங்க போல இருக்கு. எனக்கு அங்கே அம்மா அப்பா அடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் இல்லை. ஏனென்றால் நான் 5வது ஆம்பளை பிள்ளை செல்ல பிள்ளை தான். அவங்க அந்த தண்டனை எனக்கு கிடைக்கல. அவங்களோட அக்காக்கள் அடி வேண்டிய அக்காக்கள் வாங்கியிருப்பேன். நான் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. சார், இங்குண்ட என்னதான் இருந்தாலும் 1000 இருந்தாலும் சொல்லுவார்கள், அதாவது அம்மாவினுடைய உணவு, அம்மா சமைச்ச சாப்பாடு மறக்கலாம். அப்போ உங்களோட அம்மாட்ட உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு நீங்கள் என்னத்தை கேட்பீங்க? நார்மலாக எங்களுக்கு கிராமப்புறங்கள் எங்களோட ஊரில் சமைக்கிற சாப்பாடுகள் இடியப்பம் தோசை போட்டு கொண்டு வருது அம்மா அப்பான்னு கேட்போம். இப்பொழுதும் நாங்கள் அதை தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்.
சாப்பாட்டிலே சில இடத்துல சொல்லுவார்கள் அம்மா அப்பாட்டே சாப்பிட்ட சாப்பாடு மாதிரி இப்பொழுது திருமணம் செய்தப்படும் மனைவியிடம் வந்து நான் சாப்பிடுவதில்லை. அது முழுப்பிழை. நாங்கள் மனைவியிடம் வந்து அது மட்டும் தரமான சாப்பாடையும் நாங்கள் சாப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படும். அப்படி தான் எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் நான் குறை சொல்லலை, இதையும் குறை சொல்லலை. அதுவும் பார்க்கறது நல்லா இருக்கலாமாண்டு. எனக்கு இப்போ வசதியில் கூட தானே, அப்போ யாரும் கஷ்டத்தில் 1-2 சாப்பாடு சமைச்சு போட்டு விடுவேன். இப்போ வசதி கூடண்டா நல்ல சமையல் சாப்பாடு தான் எங்களுக்கு கிடைக்குது. சார், நீங்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா லிகிதர் வேலை பார்த்ததாண்டு. அந்த அந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏனென்றால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் இதை கூறுங்கள், நான் அடுத்த விடயத்துக்கு வருகின்றேன். அப்போ நாங்கள் இளமையிலே நாங்கள் அந்த கிளாக்காக போய் சேர்ந்த உடனே எங்களை படியான் கிளாக்கடிச்சு தம்பி கிளாக்கன்னு சொன்னால் எங்களுக்கு தான் வேலை கூட தருவாங்க. நாங்களும் கூடுதலாக சனி நேரம் புரியுதான் எங்களுக்கு. அப்போ சனி நேரம் பின்னங்களை போய் வேலை செய்கிறது. இப்போ ஓவர் டைம் எல்லாம் இருந்தால் யார்கிட்ட கொடுப்போம், அவர்கிட்ட கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு தான் அந்த ஓவர் டைம், ஏன்னா எங்களுக்கு ஓவர் டைம் தேவை வந்தது. அப்போ அவைகள் அக்கௌண்ட்டை கூப்பிட்டு சனி நேரம் வந்து செய்யும் நாங்கள் ஓவர் டைம் போட்டு. அப்போ அந்த 6 வயசு காலமும் எனக்கு சந்தோஷமான காலமாக தான் இருந்தது. நான் யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரியா ரோட் எங்களுக்கு அந்த ஒரு வழியாக போய் வர பிரச்சனை எங்களுக்கு இருக்கிறேன். நம்ம அதையும் சந்தோஷமாக தான் செய்து படத்தை இடையிலும் படத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழல் அப்படிது. எனக்கு அவ்வாறு நீங்கள் அந்த ஓவர் டைம் செய்தனூடாக உங்களுடைய இந்த குடும்ப பொறுப்புகளை வந்து நீங்கள் மிகப்படியாக இருந்ததோ நாவலப்பட்டியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு சவால்கள் பல்வேறு விடயங்களை நீங்கள் வந்து கூறியிருந்தீர்கள். ஆனால் 83 கலவரம் நான் நினைக்கின்றேன் நீங்கள் அங்கே இருந்த காலகட்டத்தில் வந்து இருக்கலாம். 83 கலவரத்திலே நாங்கள் குடும்பமாக பிள்ளைகள் இருக்கும் பொழுது கலவரம் ஆரம்பித்தது. நாங்கள் ஒரு சிங்கள ஆழ்பீட்டிலே தான் வாடகை இருந்தோம். உடனடியாக அவர் வந்து எங்களை எல்லாரையும் குடும்பத்தை அழைத்து கொண்டு போய் ஒரு பாதுகாப்பான இன்னொரு முஸ்லீம் வீட்டில் எங்களை அடைக்கலம் கொடுத்து விட்டார். அப்போ அப்படியான நல்லவர்களும் அங்கே இருந்தார்கள். ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கலவரங்கள் உருவாகிறது என்று இப்பொழுது எல்லாருக்கும் வழங்குது. ஆனால் எங்களுக்கு உதவி செய்தது எங்களாக தான் எங்களை பாதுகாப்பு வசப்படுத்தி திருப்பி யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிவிட்டார். அந்த நன்றிகளை நாங்கள் இப்பொழுதும் எல்லோரும் சொல்லிக்கொண்டே வருகின்றோம். சரி, அந்த 83 கலவரத்தில் நீங்கள் கூறி அந்த சிங்கள மக்கள் உங்களை எவ்வாறு காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்று. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் இந்த சிங்கள மக்களால் உங்களுக்கு உதவி செய்யாத சந்தர்ப்பத்தில் உங்களுடைய அந்த சூழ்நிலை எவ்வாறு இருந்திருக்கு? அந்த இடத்துல நாங்கள் நல்ல ஃபீல் பண்ணாங்க. இப்படி பாருங்கள், இப்படியான ஒரு வென்சைல் நடக்கின்ற நேரத்திலே இப்படியான நல்ல சிங்கள மக்களும் இருக்கிறார்கள் தானே, அவர்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். உயிரை பாதுகாத்து தருகிறார்கள். தங்களை பயணம் வச்சு தான் உயிரை பாதுகாக்கிறார்கள். அப்போ தங்களை பயணம் வச்சு உயிரை பாதுகாக்கும் பொழுது எவ்வளோ பெருந்தன்மையான நிலப்பாடு என்று நாங்கள் அதை உணரக்கூடிய இருந்தது. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அவர்களை போய் சந்தித்த ஏனென்றால் தங்களை நீங்கள் கூறிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தங்கண்ட உயிரை கூட துச்சமாக மதித்து உங்களை காப்பாற்றின அந்த அவர்கள் நீங்கள் பேர்ந்து போய் சந்திக்க நார்மல் சந்தர்ப்பம் வரும்பொழுது நாங்கள் போய் அவர்களை சந்தித்து நன்றி கூறி இருக்கக்கூடிய இருந்தது. பிறகு போக வேண்டிய சான்ஸை கிடையாது. பிறகு விலைக்கு போக தானே வேணும். இப்போ திரும்பி போக அவர்களை நன்றி சொல்லி அவர்கள் ஒரு இதாக தான் செய்தாங்க. சரி, நீங்கள் அந்த 83 கலவரத்தில் நீங்கள் நாவலப்பட்டியிலிருந்து யாழ்ப்பாணம் பெறுகின்ற அந்த காலகட்டம், ஏன்னா நார்மலாக நீங்கள் நாவலப்பட்டியிலிருந்து யாழ்ப்பாணம் பெறுவதற்கும் இந்த இனக்கலவரம் நடைபெறுகின்ற அந்த வரைக்குள்ளையும் உண்மையில் வந்து அடுத்தது என்ன நடக்குமான்னு தெரியாது. நீங்கள் என்ன நினைச்சீர்கள்? எங்களுக்கு அந்த எல்லாம் இனக்கலவரம் முடிந்தவுடன் ஊரடங்கு சட்டம் எடுத்த பின்பு ஒரு பஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அவர்களே எங்களை அந்த பக்கம் எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கினார். இராணுவ பாதுகாப்புடன் நாங்கள் வந்தினாங்க. எங்களுக்கு அதில் வரும்பொழுது ஒரு பிரச்சனையும் இருக்கல. ஃபுல் பாதுகாப்புடன் அந்த பஸ் வந்தது. சரி, அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே குடாநாட்டில் இருக்க இங்கே உள்நாட்டு யுத்தம், இந்த உள்நாட்டு யுத்தமும் வந்து நான் நினைக்கின்றேன் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பல்வேறு இடர்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கு. அது எங்களுக்கான பொருள் சேதங்கள், பண சேதங்கள், உயிர் சேதங்கள், அது ஏற்பட்ட சொத்து சேதங்கள் இடம்பெயர்ந்து தான் நாங்கள் சாவச்சேரி பார்க்க தான் போயிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. இடம்பெயர்ந்து இருந்த பிறகு நம்மளாக வந்து 2ஆம் தரம் இடம்பெயர்ந்து இருந்தால் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கின்றோம். சரி, உங்களுக்கு இந்த வேறு என்ன துறைகளில், அதாவது இந்த ஆசிரியர் கல்வித்துறையை விட வேறு ஏதாவது துறைகளில் வந்து உங்களுக்கு இப்போ தற்சமயம் வயது அடைந்தபடினாலே கூடுதலாக ஓடியாடி வேலை செய்யாவிட்டால் கல்வித்துறையில் வீட்டில் இருந்தபடி கணிதத்துறையை தான் கூடுதலாக செய்து கொண்டு வருகிறேன். சமூக துறைகளும் சந்தர்ப்பங்கள் வருகிறதில் செய்து கொண்டு வரேன். சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடர்பாக நீங்கள் சொல்லியிருங்க. அதாவது ஆரம்பத்திலேயே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க, அதாவது உங்களுடைய ஊரிலேயே ஒரு பெண்ணை திருமணம் செய்து
காதல் திருமணமா அல்லது பேச்சு பேச்சு திருமணம். பேச்சு திருமணம் ஆளையாளே தெரிஞ்ச பேச்சு திருமணம், தெரியாமல் பேச்சு புரோக்கர் திருமணம் அல்ல, ஆளையாளே தெரிஞ்ச அண்மையில் உள்ளவர்கள், அவர்கள் எங்களை தெரியும், எங்களை அவர்கள் தெரியும், பேசி செய்தோம். காதல் திருமணம் அல்ல. சரி, உங்களுடைய மனைவியிடம் உங்களுக்கு பிடித்த விடயம்? மனைவியிடம் எல்லா விஷயமும் பிடிக்கும், ஒன்றும் பிடிக்காத விஷயம் ஒன்றும் இல்லை. நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மனைவி மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று. ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லிக்கு நான் அதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. என்னென்றால் அம்மா அப்பா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னென்ன, அம்மா செய்து தர சாப்பாடு என்னென்ன அவங்களோட கேட்க அப்போது நீங்கள் சொன்ன ஒரு விடயத்திலிருந்து பதிலிருந்து நான் தெரிஞ்சு கொண்டேன். அதாவது நீங்கள் உங்களுடைய மனைவி மீது எவ்வாறு அன்பு வைத்திருக்கின்றீர்கள் என்று. ஏனென்றால் மனைவி அம்மாட்ட செய்ததையும் பார்க்க மனைவிட்டையும் சாப்பாடு ருசியாக கிடைக்கிறனால அன்பு வச்சிருக்கேன், அவள் மனைவி அன்பு வைத்திருக்கேன், நம்ம அன்பு வைக்கிற கருத்து தான் அது. சரி, உங்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்கள் 6 சகோதரர்கள். ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் நான் 3 பிள்ளைகள், உங்களுக்கு 3 பிள்ளைகள். அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள்? அவர்கள் 2 பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், லண்டனில். ஒரு பிள்ளை இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய சுயநலத்துக்காக தான் அவரை நாங்கள் இங்கே வச்சிருக்கோம். ஏனென்றால் எங்களுக்கு வயது போன நேரத்தில் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆகவே அவர் எங்களுடன் இருக்கின்றார். அவர் ஒரு சென்ட் பேட்ரிக்கில் ஒரு கம்ப்யூட்டர் ஆசிரியராக இருக்கின்றார். அவரும் திருமணம் செய்து விட்டார். திருமணம் செய்து அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றன. அவர் உடுவில் அவருடைய திருமணம் நடந்தாலும் 3 நேரம் அதிகமாக இங்கே எங்களுடன் இருப்பார், இருந்து எங்களுக்கு உதவி செய்து தான் போவார். சரி, நான் ஒரு விடயத்தை நான் கேட்கலாம். நீங்கள் உங்களுடைய அப்பா, நான் நினைக்கிறேன் உங்களுடைய சின்ன வயசுலேயே வந்து உங்களுடைய அப்பா வந்து மோசம் போயிட்டார் உங்களோட சின்ன வயசுலேயே. அதனால் உங்களுக்கு வந்து பொறுப்பு கூடவே இருந்தது. அதே மாதிரி நான் நினைக்கின்றேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பா ஸ்தானத்திலிருந்து செய்ய வேண்டிய கடமைகளை வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த கடமையெல்லாம் நல்லபடியாக செய்து திருமணம் செய்து கொடுத்தாச்சு. கடைசியாக பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்து இப்பொழுது நாங்கள் எங்களுடைய பென்ஷனில் நாங்கள் சந்தோஷமாக செய்து கொண்டே இருக்கிறோம். சரி, நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், அதாவது எனக்கு அப்பா இப்படி செய்யணும் அண்டு உங்கள் ஒரு பிள்ளையாக இருந்து உண்மையில் வந்து ஒரு ஆசை இருக்கும், என்னுடைய அப்பா எனக்கு இதை செய்திருக்கணும் செய்யணுமென்ற ஒரு ஆசை இருந்திருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஆசை இருந்தது, அல்லது உங்களுடைய பிள்ளை உங்களுக்கு இதை செய்யணுமென்று எதிர்பார்ப்பு ஏதாவது இருக்கின்றது? இப்போ என்னென்னா எங்கள் பிள்ளை எனக்கு இதை செய்யணுமென்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கஷ்டமான நிலை எங்கள் வரலை. நாங்கள் தான் ஏதாவது பிள்ளைகளுக்கு செய்ய இருக்க என்று தான் ஃபீல் பண்ணி செய்து கொண்டிருக்கிறபடியா அவர்கள் செய்ய வேண்டிய அவசியங்கள் வரவில்லை. அவர்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் சில இடங்கள் இருக்கிறது தான், அப்படியே நான் சொல்கிறது எங்களுக்கு இல்லை. சரி, இன்றைய இந்த நிகழ்ச்சி ஊடாக நீங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு என்ன சொல்ல வாரீங்க? இப்படியாக நீங்கள் எங்களை சந்தை போட்டி கண்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். நன்றி மட்டுமல்ல, தொடர்ந்து உங்களது நிகழ்ச்சியை நீங்கள் எல்லா இடம் சென்று போட்டி கண்டு பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இன்று நான் ஆரம்பத்திலே கொஞ்சம் தடுமாற்றமாக நிலையில் இருந்தனால் இப்பொழுது உங்களுடன் பேசிய பின்பு எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படியான எங்களுக்கு இப்படியான ஒரு 1-2 நிகழ்ச்சிகள் நடக்கிறதால கடைசி நேரத்தில் எங்களுக்கு என்ன ஒரு 2 வருஷம் கூட இருக்கலாம் போல என்ற ஒரு சந்தோஷம் வரும். அப்படிதான் சந்தோஷம் நிகழ்ச்சி நடக்குது, இன்னும் 2 வருஷம் கூட இருக்கலாம். எல்லாருக்கும் சாகிறதுக்கு ஆசை இருந்தாலும் அதுக்குள்ள இன்னொரு 2 வருஷம் இருக்கலாம் ஒரு ஃபீலிங் ஒன்று வர்றது தான். அதுக்கு நாங்கள் இயற்கையாக நாங்கள் ஒன்றும் செய்யலை தானே. ஆனால் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டியது தான் என்ன விருப்பம். அதுக்காக ஆண்டவனை நாங்கள் பிரார்த்திப்பது பொருளைத்தான் பணத்தான் இல்லை, சுகதேகியாக இருக்க வேண்டும் என்று தான் நான் காலமேடமே ஆண்டவனை பிரார்த்திப்பட்டு இந்த தொழிலை செயல்பட்டு இருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் உண்மையில் எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஆரம்பத்தில் நீங்கள் கதைக்கின்ற பொழுது உங்களுடைய குரலில் உங்களுடைய அசைவில் ஒரு முதியவர் போன்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த நேரத்தில் வந்து ஒரு நீங்கள் கூறியது ஒரு 5 வயசு கூடின ஒரு ஃபீலிங் பெட்டி காண்கின்ற உங்களை போன்ற அவருடைய ஆளுமை அந்த பர்சனாலிட்டியை பொறுத்து தான் அது டக்கண்டு விரிவடைகிறது. டக்கண்டு குறுக்கு கேள்விகளை கேட்டங்களை என்ன செய்யுது எக்ஸைட் பண்ணாமல் அதிகமான முறையிலே கருத்து அதுக்கும் நான் உங்களுக்கு நன்றி கூற வேண்டும். சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியூடாக இன்றைய இந்த இளம் சமூகம்
மாணவ சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இளம் சமூகத்துக்கு நான் சொல்லுகிறது, நீங்கள் முதல் ஓலை முடித்து ஏழை முடியுங்கள். புறம் பெற்ற அளவில் மித்த முதல் படிப்பு தான் உங்களோட கல்வியை நீங்கள் முதல் முடியுங்க. அதற்கு பின் நாடு என்ன மாதிரி என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒரு கல்வி தராதரம் கொண்டு இருந்தால் இங்கே நீங்கள் விசேஷம். அரசாங்கம் இப்பொழுது கல்வி கற்றவனுக்கு பல துறைகளிலே விரிவாக்கத்தை கொடுக்கிறது. பல பல கோர்ஸுகளை செய்யலாம். கேம்பஸுக்கு போகணும் என்று மட்டுமல்ல, வேறு கோர்ஸுகளை செய்து வேறு தனியார் முதல் அரசாங்க உத்தியோகத்தின் தான் நாங்கள் விரும்பியிருந்தோம். இப்பொழுது தனியார் துறையிலே கூடுதலான வேதனத்தை வழங்கி கவர்ச்சியான சம்பளத்தை வழங்குகிறார்கள். ஆகவே தனியார் துறையில் நீங்கள் செய்யலாம். முதல் தராதரத்தை பெறுங்கள். கம்ப்யூட்டர் போன்ற பாடங்களை படியுங்கள். டெக்னிக்கல் தொழில்நுட்ப விஷயங்களை கல்லுங்கள் என்று தான் நான் இந்த மாணவர்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடம் வந்த மாணவன் ஒரு தரம் கணித பாடத்தில் திறமை சித்தியை செய்யாமல் போனதில்லை. கடைசி 3 மாதத்தில் இருந்தாலும் நான் வரை எடுக்க பண்ணுவேன். எந்த வீக்கான பிள்ளை, மேத்தமெட்டிக்ஸ் குறைந்த ஒரு பிள்ளையை எங்களால் திறமை சித்தி வரை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கை செயல்பாடு கொண்டு வருகிறேன். நன்றி. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக உங்களை சந்தித்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய தினமும் துறைக்கப்பால் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் துறைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் முருகேசு விஸ்வநாதன் என்கிற மனிதரை பார்த்திருந்தோம். உண்மையில் தன்னுடைய இந்த 81 வருட வாழ்க்கையில் எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றன, இனக்கலவரம் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை பாதித்தது போன்ற பல்வேறு விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடாக சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.